نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அல்லாஹுடைய அளப்பரியின் கருணையினாலே இன்றைய ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு தொழுவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம்மவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். சூரத்துல் பக்ராவுடைய 6வது வசனம், அந்த வசனத்திற்கான சில விளக்கங்களை நாம் கடந்த தினத்திலே சொன்னோம். இன்னல்லதீன கஃபரு ஸவாஉன் அலைஹிம் அஅன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன். நிச்சயமாக ஏக இறைவனை ஏற்க மறுக்கின்றவர்களை நீங்கள் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் இரண்டும் ஒன்றுதான். அவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை என்று சொல்லி அல்லாஹ் ரஹ்மான் இந்த வசனத்திலே சொல்லியிருந்தான். இந்த வசனத்தை ஏன் அல்லாஹ் அப்படி சொன்னான் அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க அந்த மக்காவுடைய மக்களிடத்திலே, மக்கத்து மக்கள் இருக்காங்கல்ல, அவர்களிடத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வச்ச அந்த காலம் இருக்கே, ரொம்ப கடுமையான காலம். எவ்வளவு எதிர்ப்பு என்பது நம் வரலாறுகளை படித்த நமக்கு தெரியும். ஏற்றுக்கொண்ட 1-2 நபர்களையும், குறிப்பாக அவர்கள் எல்லாம் அடிமைகள், மக்காவுடைய அரபுகளிடத்திலே, அந்த குறைஷி மக்களிடத்திலே அடிமையாக இருந்தவர்கள். அவர்கள் தான் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை கொஞ்சம் அதிகமாக ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் அவர்கள் செய்த கொடுமைகள் இருக்கிறதே கொஞ்சம் நஞ்சமல்ல, மிக கடுமையான கொடுமைகளை அவர்கள் விளைவித்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வரலாற்றை எல்லாம் நாம் பார்த்திருக்கோம், நமக்கு தெரிந்திருக்கும். நெருப்பு கங்குகள் மீது போட்டு அப்படியே படுக்க வைத்திருப்பார்கள். கடுமையான வெயில் காலம், அந்த அரபு நாட்டினுடைய வெயில் என்ன என்பது நாம் எல்லாம் அங்கே சென்று வந்தவர்களுக்கு தெரியும். எவ்வளவு அது வேகம் இருக்கும் என்று சொல்லி ஏசி இல்லாமல் இன்னைக்கு இருக்க முடியாது. அவ்வளவு கடுமையான அந்த கோடை காலத்திலே மணலிலே அவர்கள் போட்டு என்ன செய்வாங்க சொன்னா, புரட்டி எடுப்பார்கள், மேலே பாறாங்கல்லை தூக்கி வைத்து விடுவார்கள். இன்னும் ஒரு தோழரை பாய், ஈச்சம்பாய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஈச்சம்பாய்க்குள்ளே உள்ளே வைத்து சுருட்டி 2 பகுதியிலையும் புகையை உள்ளே அனுப்புவார்கள். மூச்சு திணறல் ஏற்படும், மூச்சு விட முடியாது. இன்னொரு தோழருக்கெல்லாம் அவருடைய உடம்பிலே அந்த நெருப்பிலே போட்ட காரணத்தினால் அப்படியே சீல்சலம் அப்படியே வழிந்து அந்த சதைகள் எல்லாம் பிரித்து கொண்டு விழுகிற அளவுக்கு அந்த உடம்பிலே ஓட்டைகள் போடப்பட்டிருந்தது என்ற வரலாறுகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு கொடுமைகள் நிறைந்த அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த மக்களுக்கு நம்ம இவ்வளவு சொல்றோம், ஹக்கு இது, உண்மை இது, ஏக இறைவன் என்பது உண்மையான செய்தி. இவர்கள் கொண்டிருக்கிற கொள்கையோ பாத்திலான கொள்கை, அசத்தியத்திலே இருக்கிறார்கள். நாம் சத்தியத்தை சொல்லுவோம், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களே என்று கவலையுற்றிருக்கிற நேரத்தில் தான் வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை என்ன செய்யறான்னு சொன்னா இறக்கி சொல்லுகின்றார். நீங்கள் அவர்களுக்கு எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனால் நீங்க கவலையெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கான கடமை என்னன்னு சொன்னா, அதை எத்தி வைக்கிற வேலை தான். நீங்க எத்தி வச்சுட்டு விட்டுடுங்க, அவரை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு மறுமையில வருகிற பொழுது நான் அங்கே பார்த்து கொள்ளுகிறேன் என்று என்ன செய்யறான்னு சொன்னா வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகின்றார். இதே போன்று 13வது அத்தியாயத்திலே 40வது வசனத்திலே அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபியவர்களுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான். இன்னமா அலைக்கல் பலாகு, எத்தி வைக்கிறது உங்களுடைய வேலை, இது ஹக்கு. ஹக் என்று சொல்லி எது ஹக்கோ அந்த ஹக்கை மக்களிடத்தில் எத்தி வைப்பதுதான் உங்களது வேலை. கணக்கு கேட்பது, கணக்கு வாங்குவது என்பது என்னுடைய வேலை. அவன் ஏற்றுக்கொண்டானா இல்லையா, செய்தானா இல்லையா, அவனுடைய என்ன ஓட்டங்கள் என்ன என்ற கணக்கு வழக்குகளை எல்லாம் வாங்குவது என்பது, இந்த ஹிசாப் என்பது என்னுடைய வேலை. ஆனால் அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம், அந்த கவலையை விட்டுங்க என்று சொல்லி என்ன செஞ்சான்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த தன்மைகளை பற்றி இந்த வசனத்திலே எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் ரெண்டும் ஒன்றுதான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
ஆறுதல் சொல்லுகின்ற அடிப்படையிலே அந்த வசனத்தை அமைத்து கொடுத்திருப்பதை நாம் பார்ப்போம். அடுத்த வசனத்திலே அதற்கான காரணத்தை சொல்லுகின்றான். ஏன் ரெண்டு சமம் அவர்களுக்கு அப்படின்னு சொன்னா, ഖതമല്ലാഹു அலா குலூபிஹிம் வஅலா சம்இஹிம் வஅலா அப்சாரிஹிம் கிஷாவத்துன் வலஹும் அஸாபுன் அலீம். ஏன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவர்களது உள்ளங்களை முத்திரையிட்டு விட்டான், பூட்டிட்டான். அல்லாஹ் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற ஒரு மனோநிலைக்கு வந்ததற்கு பிறகு அவங்களுடைய உள்ளத்தை எல்லாம் என்ன பண்ணான்னு சொன்னா, அந்த பிடிவாதத்தின் காரணத்தினால் முத்திரையிட்டு விட்டான். எனவே நீ என்ன சொன்னாலும் அவங்களுடைய உள்ளத்துல அது போய் ஏற போறதில்லை. அதே போல அவர்களுடைய செவிப்புலன்களின் மீதும் அவங்க செவிப்புலன்களின் மீதும் எல்லாம் என்ன பண்ணான்னு சொன்னா முத்திரையிட்டு விட்டான். அபுசாரியும் பார்வைகளுக்கும் ரிஷாவுக்கும் பார்வைகளுக்கும் அல்லாஹ் திரையிட்டு விட்டான். அவங்க நல்லதை சொன்னா நல்லதை செஞ்சா நல்லா பார்த்தா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது, அதுக்கு ஒரு திரையை போட்டுட்டான் அல்லாஹ். அதனால வலகும் அஸாபுன் அதீம், மகத்தான தண்டனை இருக்கிறது, கடுமையான பெரும் வேதனை அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமுறையில் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த சூரத்துல் பக்ராவுடைய 7வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி பேசுகிறான். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், இந்த மக்கள் இப்படி இருக்கிறதுனால நீங்க உங்களை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நீங்கள் ஒரு பிரார்த்தனையை சொல்லிக் கொடுங்கள். ஏன்னா அவங்கள பார்த்துட்டு, அவங்க கொடுக்கிற தண்டனைகளை பார்த்துட்டு, அவங்க கொடுக்கிற அந்த வேதனைகளை பார்த்துட்டு இவங்க உள்ள மாறிவிடக் கூடாது. எனவே அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனையை சொல்லிக் கொடுத்து அதை அவர்களுடைய உள்ளத்திலே வையுங்கள் சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், உள்ளங்களை புரட்டுபவனே, யா முகல்லிபுல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, சப்பித், எங்களுடைய சப்பித், எங்களை சரமாக இருக்க வைப்பாயாக, எங்களுடைய உள்ளங்களை சரமாக இருக்க வைத்து, யா முகல்லிபுல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக்க வ தாஅத்திக்க வ ஈமானிக்க வ இஸ்லாமிக்க. அதாவது நான் எங்களுடைய உன்னை வழிபடுவதிலேயும் உன்னுடைய மார்க்கமான இஸ்லாத்திலே நாங்கள் இருப்பதும், நாங்கள் நபியவர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பதிலேயும் எங்களது உள்ளத்தை தரமாக வைப்பாயாக என்று ரப்பிடத்திலே அவர்களை கேட்க சொல்லுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வஹி அனுப்புகிறான். இந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. இது முஸ்னத் அஹ்மதுல நான் சொன்ன இந்த செய்தி, இந்த துஆ பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்ப்போம். அதே போல வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான், பல் தபஅல்லாஹு அலைஹா பிகுஃப்ரிஹி. அவங்களுடைய உள்ளம் இருக்க, அந்த உள்ளம் குஃபுரை கொண்டு என்ன செஞ்சுன்னு சொன்னா அது நிரம்பி போய் இருக்கிறது. அதனால் அது மூடப்பட்டு விட்டது, அது முத்திரையிடப்பட்டு விட்டது, குஃபுரை கொண்டு அது மூடிக்கொண்டு இருக்கிறது. எனவே நீங்கள் எதை சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி நமக்கு தெரியும், செவிடன்காரி ஊதிய சங்குன்னு சொல்லுவோம். சங்கு என்பது எவ்வளவு சப்தமான ஒன்று, அந்த சப்தம் எவ்வளவு சப்தமா இருக்கும், ஒரு ஊர் முழுக்க கேட்கும், பக்கத்துலதான் இருப்பான், அவனுக்கு அந்த சங்கு ஊதுவது அவன் காதிலே விழாது அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் ஒன்று சொன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் அது அவனுக்கு கேட்காது. காரணம், அவன் அந்த காதை அவன் அடைத்து கொண்டான். ஹக்கை கேட்பதை விட்டு, உண்மையிலேயே அவன் செவிடன் இல்லை, அவன் உண்மையான செவிடன் அல்ல, ஹக்கை கேட்பதில் மட்டுமே அவன் செவிடனாக இருக்கிறான். எனவே அந்த செவிடன் காதிய ஊதில் சங்கு என்பதை போன்று இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு நீங்கள் எதை சொன்னாலும் அது ஏறப்போவதில்லை. செவிடர் என்று சொல்வதை போன்றுதான் இந்த இடத்திலே வல்ல ரஹ்மான் அவர்களை என்ன சொல்றான்னு சொன்னா, அவர்களுக்கு காதுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்த்தோம். உதாரணத்துக்கு நம்ம எப்படி கூட சொல்லுவோம், இந்த விஷயத்துல இந்த மனிதர் செவிடர் இல்லை, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருங்க, அவர் காதுல வாங்கவே மாட்டேங்கிறாரு, நம்ம எவ்வளவு சொல்லிட்டோம் காதுல வாங்கறதே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வழக்கத்துல பேசுறது அதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 7வது வசனத்திலே அவர்கள் செவிடர்களாக இருக்கிறார்கள், குருடர்களாக இருக்கிறார்கள்,
உள்ளத்திலே அந்த அந்த உள்ளத்தை அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக வல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய சொல்ல வருகிற செய்தி என்ன, புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, ஹக்கை யார் விளங்கிக் கொள்ள மறுக்கிறார்களோ ஒரு கட்டத்திலே அவர்கள் கடைசி வரை செவிடர்களாக ஆகிவிடுவார்கள். ஹக்கை ஏற்றுக்கொள்வதிலே செவிடர்களாக ஆகிவிடுவார்கள். உள்ளம் என்பது முழுமையாக குஃப்ரிலேயே போட்டுவிடும். ஒரு ஹதீஸ் நமக்கெல்லாம் நினைவுக்கு இருக்கும். ஒரு பாவம் செய்தால் ஒரு அடியான், அவன் உண்மையிலேயே களிமா கூட சொல்லி இருந்தா கூட ஒரு பாவம் செய்கிறான், அந்த பாவத்தை செய்த உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த உள்ளத்தை ஒரு கரும் புள்ளியை போடுகிறான். தௌபா செஞ்சு அதுல இருந்து விலகிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த புள்ளி எடுபட்டு போகிறது. இல்ல அதை பற்றி கவலை இல்லாமல் திரும்பவும் அடுத்து ஒரு பாவத்தை செய்கிறான், இரண்டாவது புள்ளி, மீண்டும் ஒரு பாவத்தை செய்கிறான், மூன்றாவது புள்ளி, இப்படி பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வர வர அந்த உள்ளம் முழுமையாக அது கருமை அடைந்து விடுகிறது. அதற்கு பிறகு அதிலே எந்த ஹக்கும் எந்த உண்மையான செய்தியும் நல்ல விஷயங்கள் எதுவுமே அந்த உள்ளத்திலே போய் அமருவதில்லை, அங்க இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களை கருப்பு புள்ளிகள் இல்லாத உள்ளங்களாக ஆட்சி அருள்வானாக. நம்முடைய பார்வைகளை திரையில்லாத பார்வைகளாக, ஹக்கை உணரக்கூடிய பார்வைகளாக, நமது உள்ளத்தையும் நமது செவியையும் நமது எல்லா உறுப்புகளையும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.